உடனடியாக தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இதோடையே 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதும் எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடுங்க. வெங்காய நிறம் கொஞ்சம் மாறட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மட்டன் மசாலா 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இந்த 4 பொடி நான் எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம அதோட கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வணங்கும்போது கலர் நல்லா மாறி வருங்க. நம்ம எல்லாமே போட்டாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கலர் வந்தால் போதும். இந்த மாதிரி வந்த நேரத்தில் நம்ம தாளிக்கும்போது அரிசி 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. அந்த அரிசியை கழுவி நம்ம வணக்கினதோடு சேர்த்துடலாம். அரிசி தண்ணியை வடிகட்டிட்டு வணக்கினதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா அரிசியை வணக்கி விட்டிங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. லைட்டாக கொதி வந்ததும் குக்கரை மூடி வச்சுருங்க. தேவையான அளவு விசில் விட்டுக்கோங்க. 2 விசில் விடணும்னா விட்டுக்கோங்க, இல்லை 3 விசில் விட்டுக்கோங்க. விசில் வந்தாச்சு. சாதத்தை கிளறி விட்டு நல்ல கலர் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம எந்த கலருமே போடலை, ஆனால் கலர் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு நம்ம சாப்பாடு பரிமாறலாம். உடனடியாக இந்த தக்காளி சாதம் நீங்கள் செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே மிக்க நன்றிங்க.